பூமர் வாசம் இருக்குது. இதுதானா? நான் தான் பூமர் போட்டேன் ரூம் லஞ்சில் மாட்டேன் எடுத்து வச்சுக்கிறேன். எப்படி நம்பர் பிளேட் இல்லாமல் இவங்களாம் விட்றானுங்க? இன்னும் நியூ கார் வண்டி நியூ வண்டியில் கருப்பா நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டோமா? ஹெல்மெட் போட்டுக்கடா. ஹைட் ஏற்ற முடியாது இவ்வளோதான். ஏற்றலாமே. எப்படி ஏற்ற ஹைட் இந்த பண்ணி செக் வச்சுருக்கேன். கேமரா வச்சு மேலே இது எடுத்துக்கடா. ஓகே ஓகே ஓகே. 1 மீட்டர் வரைக்கும் போவோம். துறையில் விட்டு விட்டு வச்சுக்கலான்னு பார்த்தியா? எப்படிதான் இருக்குப்பா என்னப்பா வர்றேன். இவ்வளோதான் இதெல்லாம் ஆரம்பிக்குது. இதான் ஃபஸ்ட்டு வளைவா? அப்போ பார்த்துக்கலாம். சவுண்டு என்ன தெரியுமாடா? இந்த சவுண்டு எந்த சவுண்டு? பிரேக் தானே? பிரேக் இல்லை. ஸ்மெல் வரும்ல? டயர் எரியுது மட்டும் தான். முன்னாடி லாரி வந்துல பார்க்குறது தான் சமமாக இருக்கு. பார்க்குறது தான் தர சமமாக இருக்கு. ஆனால் மேட்டில் தான் வண்டிக்கு தெரியும். வண்டி இருக்காது. கலர் ஊற்றி வந்து பண்ணிட்டியா? ஸோ எப்படி வளைவு? அதை பார்க்கவே இல்லை ப்ரோ. சரி கனமாக இருக்கும். மேட்டு பாருமா? இடம் இருக்காது. கீழே தான் விடணும். இல்லை போய் முட்டணும். ரோடு மாதிரி சைடில் விட்டுக்கலாம், சந்தில் விட்டுக்கலாம். அந்த அலட்சியமே கூடாது. மலை பாதையில் மூடின்னு வறுமையாக போனால் போகணும். அவ்வளோதான். இல்லைன்னா எல்லாத்தையும் ரெடியாக இருந்துக்கலாம். வராம்பரு சும்மாதான். பார்த்து கீழே சும்மா எங்கேருந்து இங்கே இருந்திருக்கேன் பாரு டவரு. ஆமாம். அப்புறம் கரண்ட்றாது. மேட்டுப்பாளையம் தெரியுது நல்லா ஜம்முன்னு. இன்னும் மேலே போனால் இன்னும் இருக்கும். இன்னும் போகிறேன் காட்டுறேன். அது பேர் மேகம் எங்கே இருக்கு பேர் தெரியுதா? அங்கேருந்து அருவிலாம் ஊற்றுண்டா மழை டைமில்.
இதுலேயே அருவிலாம் ஊற்றும். இந்த இடம் இருக்குல்ல, இங்கேயே வரும். அந்த இது வந்தோம்ல எர்ணாகுளத்தில் ட்ரெயினில் லாஸ்ட் டைமு, அந்த வியூ தானே? அது சரியான வியூ. நான் இன்னைக்கு ஒன்று காட்டுறேன், ரூமில் போய் காட்டுறேன். இன்னைக்கு பாலக்காடு போனேன், போயிட்டு வரும்போது ஒன்று எடுத்தேன். அது சரியான வியூ. 360 டிகிரியில் வச்சு எடுத்தேன் கேமராவில். ஓலை விட்டு வந்த பிறகு மழையில நடுங்கி போயிட்டான். அன்னைக்கு முன்னாடி இருக்குது காடு தெரியுதா? ஆமாம், காடு தான். இதெல்லாம் யானை ஏறா தானே ஒழிச்சிட்டு மேலே. இதில் எப்போ ஆயிரும்? யானை சமாதானத்தெல்லாம் இருக்கும். யானை ஏறுண்டா எல்லா இடத்துலையும். பார்க்குறதா அது என்ன வேகம் ஓடும் தெரியுமா? எப்படியாப்பட்ட மேடுக்குள்ளலாம் ஏறிடும். இந்த மாதிரி தான் ஏறாது. விட்டா பள்ளம் தான் விட்டா. இது ஏன்னா விட்டு தான் அதை உடச்சிருப்பாங்க. தெரிஞ்சு பள்ளத்தில் எல்லாம் விழுந்துருப்பான். இல்லை கீழே பைக்கில் எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், மோதி மெதுவாக இருப்பான். அதில் தண்ணி வரும், வந்தது போன வரலாம். பாரம்பரியம் இது வந்து பாலம். ரோட்டில் எவ்வளோ புல் வந்து கிடக்கு. அதே ரோடே தெரியாது. இதுலையும் தண்ணி வரும். ஃபுல்லு ஸ்மெல் தான். தண்ணி ஈரமாக இருக்குது தெரியுதா? தெரியுது. தண்ணி வருமா ஜம்முன்னு? ஃபுல் ஸ்மெல் பார்த்தியா? என்ன டெவலப் ஆகிடுச்சு, டயர் ஏறி ஏறி ஸ்மெல்லு. நானும் கோகுல் வரும்போது ஒரு ஈட்டர் லாரி பள்ளத்தில் விட்டாங்க. காட்டுறேன், தள்ளி இருக்கு. விட்டு அடிச்சு தான் அறுத்துருக்கான். போட்டு பொழுதுருக்காங்க. நான் காட்டுறேன் வாட்டத்தாங்க. ஒரு ரோடு வேலை நடந்துச்சு. ஏதாச்சும் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும் போலப்பா. ஆமாடா, இன்னொரு இடம் ஒன்று காட்டுறேன். அந்த இடத்துல மோசமாக இருக்கும். சும்மாவே ஆக்சிடென்ட் ஆகாமலே டிராஃபிக் இருக்குது. 2 பஸ் எதிர் வந்தால் சிக்கல. அதான் ரோடு அகலப்படுத்தும் பண்ணி இந்த சைடில் மண்ணெல்லாம் வச்சுருக்காங்க. மேலே இன்னொன்றுமா அகலப்படுத்திருக்காங்க. கேரளாவிலையா ஒரு ஹிமாலயன் பைக் போகும்போது கல்லோட அப்படியே கல்லோட அடிச்சுட்டு போமே. ஆமாம், கேரளா தான். ஒரு பையன் மட்டும் தனியாக அட்டி சமுந்திர சிறு ஒரு மேலே தெரியுது. ஆஹா, இதுதான் மலையோட முக்கியம். மோதி மோதி மேலே போயிடும். நானும் வந்து இல்லைன்னா நகர்ந்து வேற ஊருக்கு போயிடும். வாண்டி வாண்டி இயற்கையா வாண்டியா? வாந்தி வாந்தி வரலாம் வாந்தி இதெல்லாம் பயிர் நடக்கும். மரம் நான் பார்த்தேன் வீட்டுலேருந்து இங்கே வந்து கொடைக்கானலோ கீழே ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங் இதுதான் நம்ம சொன்னாங்க. கீழே போனதுக்கப்புறம் பாம்பு அப்படியே சுற்றி சுற்றி கொத்து கொத்தா கிடந்துச்சான். ஓகே, கொடைக்கானலில் இருக்கும். அது கீழே கூட்டி போனால் மலை கீழே ஒருத்தர் கூட்டி போகலாம் தெரிஞ்சேன். நீங்கள் ஏதாவது பதினாறு பேட்டி மாதிரி தான் போயிருக்காங்க பஸ் மாதிரி ஒரு லாக் மேலே. ஆனால் போனது அங்கே வந்து ஒரு 11 மணியோ 12 மணியோ போல. கீழே போக ஃபுல்லாக அந்த ஈவினிங் டைம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்காயிருச்சான். ஆமாம், மத்தியானம் 2-3 மணிக்கே ஒன்றும் தெரியாது. அங்கே ஒன்றுமே தெரிலங்கிறவன். ஆமாம், நாங்கள் தான் சேஃப்டியாக தான் போனோம். அது வந்து ஷூவை ஏதோ ஒன்று பார்த்தா வந்துருக்காங்க. அப்போ கேட்டப்போ பார்க்க கலர் ஆமாம் கலர் கையில் வந்துட்டுறாங்க அது பாம்பு அப்படின்னு இருக்கான். அப்புறம் அவனே சரி சொல்லி வந்துருக்கான். ஆனால் சொல்லி தான் கூட்டி போயிருக்கான். எதுவும் தொடக்கூடாது எதுவும் ஒன்றுக்கூடாது அப்படின்னு. இன்னும் எதுவும் தெரியாது இல்லை. நான் போனேன்ல அந்த அவசியம் கூடத்துக்கு. இப்போ எப்படி இருக்கு? மத்தியானம் 2:30 இந்த மாதிரி இருக்கும் நம்ம காட்டுங்க. அதான் 2 நாள் இருக்கு. மத்தியானம் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல வந்து 3 கால் இருக்கு நைட்டு. ஸ்டீல் பிரிட்ஜ் எவ்வளோ பில்லர் போட்டாங்களோ இல்லை இல்லை ஃபில்டர் இருக்கான்னு தெரியல. நம்ம சைடில் பார்க்கலையே இருக்கும். ஸ்டீல் பிரிட்ஜ்னா மேக்ஸிமம் அப்படியே இருக்குடா. பில்லர் தேவைப்படாது. மேலே பில்லர் எப்படி போட்டாங்களோன்னு சொல்ல வரேன். கீழே பில்லர் போட மாட்டான்டா. நான் பில்லர் போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ரெடி பண்ணுறது அசம்பிளி. அதான் புரியுது புரியுது. மரத்தை கிரத்தை போட்டு தான்
யோசிச்சு பாரு, இவ்வளோ தூரம் மேலே வந்துருக்காங்கன்னா இன்னும் மலைவாழ் மக்கள் எப்படி இருப்பாங்க? பிரிட்டிஷ்காரெல்லாம் கட்டினது மலையாள மக்கள் ஏன் அவன் பள்ளத்தில் இறங்கி பின்னாடி ஒரு காடு இருக்கு. நமக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குன்னு மறந்துட்டு போயிட்டு இருக்கோம் போல. இப்போலாம் பார்த்து எல்லாமே காட்டுக்குலாம் இருக்கோம் நம்ம. முன்னாடி போய் லாரி ஆரம்பிச்சுருக்காங்க ஏறக்கூடாது பெரிய நேச்சராக இருக்காரு டாக்ஸி. இருட்டிடுச்சு. பரவாயில்ல, 7 மணிக்கா போல இருட்டா இருக்கு. சி போல இதான் வெளிச்சமா இருக்கு. ஆனால் உங்க தான் தட்டிருக்காங்க எதிரும் ஆனந்த் வேற போச்சு பார்த்தியா? இருக்கலாம். கேமரா செட் பண்ணி பையன் நினைக்கிறேன். இங்கெல்லாம் கேமரா இருக்குது. பவர் ஷாப்பில் எப்படி இருக்குது? நீ இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாதா? கீழே தான் வந்து இன்னும் டவுனுக்கு போகணும்னா எவ்வளோ தூரம்? 30 கிலோமீட்டர் டவுனே. எல்லாம் ஒரு சின்ன ஊர் இருக்கானா டவுன் ஊர். ஏரியா போய் இன்னும் போக மாட்டான், நம்ம வழி விட மாட்டான். சரியான பண்ணலாம். ஆமாம் கரண்ட் இந்த இடம் தான் அந்த கம்பியாக நான் சொன்னது. சரியான டிராஃபிக் ஏரியா 2 பஸ் அதுதான் 2 நிமிஷம் வந்துட்டான் வர வரைக்கும். இதெல்லாம் வரலையாது சொல்லி பண்ணலையாது. இந்த இடம் போய் திரும்ப வீடு இருக்க மாட்டேங்குது. வீடு ஏதோ வீடு கொஞ்சம் இருக்கிற அதான் சொல்கிறேன்ல வீடு இருக்கும். ஆனால் டவுன் கிடையாது அது. வெளியே பஸ்ஸு போயிடும் போகிற முடியல இடமா இப்போதான் தூங்க ஆரம்பிக்குது. போகவும் மாட்டான், வேகமாகவும் போக மாட்டான். அந்த வீடு இருக்கிறதான் வரலையாது. ஸ்கூலுக்குலாம் போகணும்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் உண்டு இங்கே மருதமலை உண்டு. வரைக்கும் உண்டு. மருதமலை மாதிரிலாம் இல்லை. பஸ்ஸில் போகிறது எனக்கு டெய்லி பஸ் உண்டா? யாருக்கு? இல்லை பஸ்ஸு டெய்லி போயிட்டு வருதுல்ல. டெய்லி போயிட்டு வரல. பட் ஸ்கூல் எதுவும் இல்லைன்னா ஸ்கூல் ஸ்கூல் 8 வரைக்குமே அங்கே இருந்து தான் வரலையா இருக்குது. ஸ்மெல்லே பார்த்தியா? அதான் புரியன் பழம் பூத்துக்குன்னு கொடுத்துவானுங்க. கீழே இருக்கு இதில் இருக்கு ஊர் தொங்கோட்டுல நம்ம புரியன் பழம் ஓவர் ஹைட் போயிட்டோம். ஸ்கூலுக்கு முடிஞ்சு அதை வருது அந்த பக்கம். இதெல்லாம் பஸ்ஸு ஏறணும் ஃபுல்லாக தான் போயிடணும். எலிஃபேண்ட் சொல்லுவான் சொல்லுவாங்க எப்படியா தான் வரும்.
பார்க்கலாம் போடலாம் கண்ணு தெரியாது அப்படி நம்ம கிட்டே கண்ணு தெரியாது. முன்னாடி கார் போகிறது பிரச்சனை இல்லை, அதான் அப்படி டீசல் கார் வச்சுட்டு போனோம் அப்படியே வச்சுட்டே போவோம். இங்கே நம்மளால வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குண்ணே. நம்மளால ஃபீல் பண்ண முடியாது கையில் வெளிச்சமாக இருக்கு. நான் வேடிக்கை பார்த்தா வண்டி பள்ளத்துக்கு போயிருந்தேன் அப்படியே. நான் உங்களோட சேர்ந்து வேடிக்கை பார்த்தேன்னா வேறு ரோடு அகலமாதா எப்படி எவ்வளோ ஆழத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. ரோடு ஆழப்படுத்துறீங்க. இங்கே எதுவும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க மேட்டுப்பாளத்தை. மேட்டுப்பாளத்தை ஏன் நிப்பாட்டின வியூ பாயிண்ட் அதான் வச்சுருக்கேன் இங்கே மேட்டுப்பாளையம். புகையை நல்லா ஏற்றிட்டானுங்க. சும்மா இதில் இந்த பாலம் எப்படா நிற்கிது சைட்லேருந்து பார்க்கும்போது தான் பதட்டமாகுது. இப்போ ஊர் பஸ் ஸ்டாப்லாம் இருக்குதா இல்லையா? கீழே வச்சாலே மாடிலாம் கட்டி வச்சுருக்கானுங்க. மாடி வீடு தான் கட்டணும். இங்கே வேறு என்ன கட்டுறது? அதெல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறது. இடிஞ்சு விடக்கூடாது, யானை வந்து பிடிஞ்சிடக்கூடாதுன்னு இப்போலாம் இருக்குங்களா. டவுன் பஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ரூட் பஸ் மட்டும்தானா? டவுன் பஸ் இருக்குடா. பிரைவேட் சவுண்டு. ப்ரைவேட் பஸ் இருக்காது. கவர்மெண்ட் பஸ்ஸே குட்டி குட்டி பஸ்ஸு ரேராக இருக்கும். அது ஒரு நாளைக்கு 5 பஸ் 6 பஸ் இருக்காது. நான் ரூட் பஸ் தான். வருது
கம்மியாக வருது. இதெல்லாம் நிப்பாட்டா தான் அடிச்சு போட்டுருவானுங்க. இங்கே நிற்கக்கூடாது, அந்த பள்ளத்தில் இடம் இருக்குங்க, அதுக்குள்ள இடம் வச்சுருக்கேன். சைடில் நிறையா இருக்கும். ரோடு இருக்கானே தெரியல, நேராக போய் லைட்டு போட்டு டெவலப் பண்ணுறோம். இது சத்தியமங்கலம் தான் தொடர்ச்சி தானே? இருக்காது இது தெரியல, இருக்குண்டா. இருக்கு. நம்ம எங்கேயோ 6 பஸ் 6 அடிக்கிறாங்க. மேலே இருக்கும், நேர் மேலே. மேலே இருக்கு. மேலே வியூ பாயிண்ட் எதோ ஃபோட்டோ எடுப்போம். நிறுத்தக்கூடாது, இடம் நிறையா நேரம் நிற்கணும். என்ன அதுவும் பிரச்சனை. ரொம்ப நேரம் நின்னா என்ன பண்ணுறது? அங்கே போய் ஏறிக்கிறீங்களா? அவ்வளோ இடம் உண்டு இருக்குது. இந்த லோடு பலாமரம் உள்ள இருக்கும் காட்டுக்குள்ள. வேலை நிறையா இருக்கா? இந்த சைடில் வந்து வியூ பாயிண்ட் பார்த்தேன் அங்கே நிப்பாட்டில் போவோம். வியூ பாயிண்ட் ரோட்டில் கிடையாது. கீழே இருந்து மேலே பார்க்கும்போது தெரியும் தெரியுமா? வர எதுவுமே அந்த இடத்துல வண்டி இறங்கி வந்து